வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சல்மா எம்மி கிச்சன். நான் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னா எக் ஸ்வீட் செய்ய போகிறேன். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: சர்க்கரை 1/2 கிலோ, 14 முட்டை எடுத்திருக்கேன், 1/2 கிலோ வித்தவுட் சுகர் பால்கோவா எடுத்திருக்கேன், முந்திரி 100 கிராம் எடுத்திருக்கேன், பாதாம் 100 கிராம் எடுத்திருக்கேன், பிஸ்தா எடுத்திருக்கேன், முந்திரியும் பாதாம் கார்னிஷ்காக வச்சுருக்கேன், ஜாஃப்ரான் வச்சுருக்கேன், நெய். அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் முட்டை எல்லாம் உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சுகர் நல்லா கரைய வரைக்கும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கை விடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா சர்க்கரை முட்டைலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா பால்கோவா சேர்த்துக்கலாம். வெறும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. பால்கோவா, சர்க்கரை, முட்டை எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நான் பாதாமும் முந்திரியை கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இதை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நெய்யும் ஊற்றிக்கலாம். நான் 14 முட்டைக்கு நான் 250 கிராம் நெய் எடுத்துருக்கேன். நெய் ஆட் பண்ணிக்கலாம். கலருக்காக கேசரி பவுடரும் போடலாம். உங்கள் இஷ்டம் தான். அது போடுறதா இருந்தால் போடுங்க. நான் கேசரி பவுடர் கொஞ்சம் போடுறேன். அதுக்கப்புறமா ஜாஃப்ரான் கொஞ்சம் போடுறேன். நல்லா ஜாஃப்ரான், நெய் இதெல்லாம் போட்டு நட்ஸ்லாம் போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுப்பில் வச்சு நல்லா முதல்ல குக் பண்ணிக்கணும். அதுக்கு இப்போ ஸ்டவ்வில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதே மாதிரி பால்கோவா, முட்டை, இது நெய் எல்லாம் போட்டிருக்கோம்ல, நல்லா குக் ஆகணும். அதுக்காக தான் ஸ்டவ்வில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் வச்சு நல்லா குக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா அல்வா பதத்துக்கு வர மாதிரி அதை நல்லா கிண்டிக்கணும். கைவிடாமல் கிண்டிக்கணும். உடனே இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி பதத்துக்கு வந்த பிறகு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் கொஞ்சம் நெய் தடவி இந்த மாதிரி நல்லா இது பண்ணி வச்சுக்கோங்க. இது அந்த இப்போ பாருங்கள், இது ஹல்வா பண்ணி வச்சுருக்கோம்ல, இது இந்த பவுலில் போட்டு மைக்ரோவனில் பேக் பண்ணுறதுக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நட்ஸ்லாம் போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். மைக்ரோவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வச்சுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணிக்கோங்க. வச்சாச்சு. கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா பிளேட்டில் மாற்றியாச்சு. இப்போ கட் பண்ணலாம். நல்லா சூப்பராக வந்திருக்கு. கட் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.